எனது மகன் கல்லூரிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றான். உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள மாணவனின் தந்தை பேட்டியளித்துள்ளார். தாவிக மாநாட்டிற்கு வந்த விஜயின் வாகனத்தை துரத்தி கொண்டு வந்த இளைஞர்கள் சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் திருச்சியை சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் தலையில் பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அவரது தந்தை அளித்த பேட்டியில், எனது மகன்கள் இரட்டையர்கள், இருவரும் தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகின்றனர். இருவரும் காலை கல்லூரிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றனர். ஆனால் அவரது வாகனத்தில் செல்லாமல் அவனின் நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் விஜய் மாநாட்டிற்கு சென்றுள்ளார். இது எனக்கு தெரியாது. ஆனால் விபத்து நடைபெற்ற பிறகு 12 மணிக்கு எனக்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வந்தேன். இப்போது ஆபத்தான நிலையில் உள்ளார். மருத்துவர்கள் எதுவும் தகவல் தெரிவிக்கவில்லை என்றார். கல்லூரி நிர்வாகம் மாணவன் வெளியே செல்ல அனுமதித்ததா என்று தெரியவில்லை. இது குறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்பேன் என்றார். பசங்க ட்வின்ஸ் சார், விக்னேஷ் குமரேஷ். விக்னேஷ் தான் அடிபட்டிருக்காரு. இன்னொரு பையன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க. காலேஜ் காலையில் கிளம்பி போயிட்டாங்க 7 மணிக்கெல்லாம். பேட்டரி வண்டி தான் கொடுத்து விட்டாங்க. பேட்டரி வண்டியை வச்சுட்டு இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டி இன்னொரு இடத்துல வச்சுட்டு வேறு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. காலேஜ் போனாங்கன்னு தான் நினச்சிருந்தேன். 11:30 மேலே தான் இந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு புறப்பட்டு ரத்தம் கசிவு இருக்குது. அது சரி பண்ணோம்னா 2 நாள் ஆகும். ஐசியில் இருக்கான். பார்த்துட்டு சொல்கிறாங்க. காலையும் எலும்பு அடிபட்டுருக்கு. அதையும் ஆப்ரேஷன் பண்ணணும். எதனால எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியுமா? அது தெரியாது. சின்ன பையன் தான் விவரம் சொன்னான். சின்ன பையன் சொன்னால் முன்னாடி 2 வண்டியில் வந்திருக்காங்க. பின்னாடி வந்த வண்டி இடிச்சதுல அப்படியே கவுண்ட் இதாகிருக்காங்க. அது ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ரத்தம் வந்து உரையிறது நிற்கணுன்றாங்க சார். அது இது பண்ணாக்கா முடியும். 48 மணி நேரம் ஆகும் அப்படின்றாங்க. சரியான இப்போ இன்னொரு பையன் எப்படி தான்? இன்னொரு பையனுக்கு வந்து முதுகில் அடிபட்டதுனால அவனுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். 2 பேருமே ஒரே காலேஜில் ஒரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பால் கடை பால் கடை இன்னைக்கு இந்த மீட்டிங் போகிறேன்னு சொன்னாலும் எப்படி இல்லை சார்? காலேஜுக்கு போகிறேன். காலேஜுக்கு தான் சார் நான் அனுப்பி விட்டேன். காலேஜ் தான் போயிருக்காங்க. காலேஜுக்கும் போயிட்டாங்க. நான் சின்ன பையன் சொல்கிறான், காலேஜுக்கு போயிருந்தான், வெளியே வந்துட்டான் அப்படின்னு. வெளியே இவங்க அனுப்பி விட்டதுனால வந்தானா இல்லை அவங்கள இவன் தெரியாமல் வந்தானான்ற விவரம் தெரியல. கேட்டால் தான் தெரியும். ஆர்வம் இந்த காலேஜ் நேஷனல் காலேஜ் வந்து இங்கே வந்து ஆமாம் சார். 10 மணிக்கு மேலே தான் காலேஜ் விட்டு வெளியே வந்திருக்காங்க. 11:30 எனக்கு நியூஸ் வருது அடிபட்டு. பாண்டியன்.